வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று AUO 21Y என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன். Taste Daily. Taste the Daily. இது மாதிரி ஜோக்கு எதுவும் இல்லை. இந்த திமுகக்காக தான் சொல்கிறேன். உதயநிதி 77 பிறந்தார். அவங்க தாத்தாவோட லீலைகள்லாம் அதுக்கு முன்னாடியிலிருந்து வருது. 71 69 வருது. அதெல்லாம் அவருக்கு தெரியலையா இல்லை யாரும் சொல்லி கொடுக்கலையான்னு தெரியல. நீங்கள் வந்துக்கிட்டு தொண்டர்களுக்கு சிறை வைப்பேன்னீங்க. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உங்கள் அப்பா கருணாநிதி அண்ணாதுரை எல்லாம் சேர்ந்து தான் வச்சாங்க. 70 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதில் பல பேர் இளைஞர்கள், பல பேர் மாணவர்கள். அந்த 70 பேர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக உயிரை நீத்தவங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் செலவு வச்சிருக்கீங்கிறது உதயநிதி கனவு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்ணால் பார்த்தவன் நான் இருக்கேன். ஸ்டாலின் அந்த ஒரு எமர்ஜென்சியில் அடித்து கூட்டிகிட்டு போனது உண்மை, உள்ளே வச்சு அடித்ததும் உண்மை. கருணாநிதி ஃபோன் பண்ணி ஸ்டாலின் வந்துட்டாரு, கைது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். இந்த அப்பட்டமான போய் 2001 கருணாநிதியை கைது பண்ண போலீஸ் பண்ணாங்க. அப்போ கருணாநிதி என்ன பண்ணாரு தெரியுமா? ராஜாஜி அம்மாள் வீட்டில் இருந்தார். நம்ம ஆளுங்களை ஒரு 5 பேரை தீக்குளிக்க வைங்கன்னு அவர் சொன்னது. அப்போவே இந்த செய்திகள் வந்தது. நீங்கள்லாம் சின்ன இளைஞர்கள், உங்களுக்கு தெரியாது. தீக்குளிக்க சொல்லுங்கன்னு சொன்னது அவர் தான். அப்போ தான் 5 பேர் தீக்குளிச்சாங்க. 5 பேர் குடும்பம் என்ன ஆச்சுன்னு உதயநிதிக்கு தெரியுமா? என்னங்க பிசாசுன்னீங்க, மிசாவே விட்டாங்க, நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு. நாட்டில் நிலையான ஆட்சி இல்லை, அதனால் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு முடிச்சார். அவள் கொஞ்சம் கூட மாணவ ரோஷம் இல்லாமல் அவளை இவங்களும் தொடச்சி போட்டாங்க. இந்திரா காங்கிரஸும் தொடச்சி போட்டு அன்னைக்கு ஸ்டாலின் அடிக்க சொன்னதுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் தான் காரணம். இன்னைக்கு அதே காங்கிரஸோட வெக்கம் இல்லாமல் போய் கூட்டணின்னு வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியோட ஃபோனில் பேசுகிறாரு. நீங்கள் சைக்கிள் அமெரிக்காவில் ஓட்டுறீங்க, நான் இங்கே சைக்கிள் ஓட்டுறேன், 2 பேரும் வந்த உடனே கார் ரேஸ் மாதிரி சைக்கிள் ரேஸ் ஒன்று வச்சுக்கலாம், நம்ம 2 பேரும் ஓட்டலாம்லாம் பேசிக்கிறேன். அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் கலைஞருக்கு மட்டும் இல்லாமல் திமுகவில் தொண்டர்கள் யாரெல்லாம் தியாகம் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு கூட நாங்கள் சிலைகள் எழுப்பியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கேன் நேர்காணலில். இது மாதிரி ஜோக்கு எதுவும் இல்லை. இந்த திமுகக்காக தான் சொல்கிறேன். உதயநிதி 77 பிறந்தார். அவங்க தாத்தாவோட லீலைகள்லாம் அதுக்கு முன்னாடியிலிருந்து வருது. 71 69 வருது. அதெல்லாம் அவருக்கு தெரியலையா இல்லை யாரும் சொல்லி கொடுக்கலையான்னு தெரியல. என்னைக்கு தொண்டர்களை நீங்கள் மதித்திருக்கிறீர்கள்? உங்கள் பழைய கதையெல்லாம் நான் சொல்கிறேன், அதை வச்சு உதயநிதி முடிவு பண்ணுங்க. நீங்கள் தொண்டர்களுக்கு சிறை வைப்பேன்னீங்க. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உங்கள் அப்பா கருணாநிதி அண்ணாதுரை எல்லாம் சேர்ந்து தான் வச்சாங்க. 70 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதில் பல பேர் இளைஞர்கள், பல பேர் மாணவர்கள். அந்த 70 பேர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக உயிரை நீத்தவங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் செலவு வச்சிருக்கீங்கிறத உதயநிதி கனவு சொல்லணும். 1976 எமர்ஜென்சின்னு வந்தது. அப்போ ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாங்க, மற்ற முக்கிய திமுக காரங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாங்கன்னாலே நிறைய பிஜேபி காரங்க இல்லைங்கிறாங்க. நான் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்ணால் பார்த்தவன் நான் இருக்கேன். ஸ்டாலின் இந்த ஒரு எமர்ஜென்சியில் அடித்து கூட்டிகிட்டு போனது உண்மை, உள்ளே வச்சு அடித்ததும் உண்மை. அது அடித்தாங்கன்னா அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவர் மேலே நிறைய புகார்கள் வந்தது. அது போலீஸ்காரவங்களே ரொம்ப கடுப்புல கோபத்தில் இருந்தாங்க. இந்திரா காந்தி கூப்பிட்டு ஸ்டாலின் அடிங்க உடங்கன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஸ்டாலின் செஞ்ச சில வேலைகளில் போலீஸ்காரவங்களே கோபமாக இருக்கவங்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு உள்ளே போட்டாங்க, அடித்தாங்க. இதுதான் நடந்த விஷயம். அங்கே போன உடனே இங்கே இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ்காரவங்கெல்லாம் ஹிண்ட்டு கொடுத்தாங்க ஜெயில் அஃபீஷியலுக்கு, இவங்க இப்படி பண்ணாங்க, விடாதீங்க பண்ணாங்க. அதை வச்சு தான் வித்யாசாகர் எல்லாம் அடித்தார். அப்படி அடிக்கும்போது ஸ்டாலினை அடிக்கும்போது அவர் இடையில உள்ளே பூந்து அத்தனை அடிகளையும் வாங்கியவர் சிட்டி பாபு. அந்த சிட்டி பாபு வெளியில் வந்தோடனே செத்து போனார். இந்த சிட்டி பாபுக்கு ஒரு செலவு வச்சுருக்கீங்களா? உதயநிதி பதில் சொல்லுங்கள். தொண்டனுக்கு செலவு வச்சீங்களா? உங்கள் உயிரை காப்பாற்றினவங்களுக்கு நீங்கள் செலவு வச்சீங்களா? 81 இதெல்லாம் சரித்திரம். இப்போ நான் சொல்லலாம், 1981 எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர், கருணாநிதி போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தார்.
எம்ஜிஆர் அவன் ரொம்ப ஃப்ரெண்டு. எம்ஜிஆர் நான் உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி விட்டுருவார். போராட்டம் பண்ணால் காலையில் கைது செஞ்சு சாயங்காலம் விட்டுருவாங்க. கருணாநிதிக்கு ரொம்ப தைரியம் வந்துச்சு, டெய்லி போராட்டம். அப்போ தான் போலீஸ் ஆஃபீஸருங்க சொன்னாங்க, அவரை கூப்பிட்டு மோகன்தாஸ்ன்னு உளவு பிரிவில் இருப்பார், அவர் சொன்னது, என்ன நீங்கள் பாட்டுக்கு ஒரு டெய்லி போராட்டம் பண்ணி எங்களுக்கு தலைவலியாக இருக்குது, டெய்லி போய் அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, சாயங்காலம் விட வேண்டியது. அவரை கடுமையாக ஒரு உள்ளே போட்டிங்கன்னா தானே அடுத்து போராட்டம் பண்ண மாட்டாருன்னாரு. அவர் யோசிச்சார், அப்படியா பண்ணணுமான்னாரு. பண்ணித்தான் ஆகணும், காலத்தின் கட்டாயம். அடுத்து ஒரு போராட்டம் பண்ணார், அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு 15 நாள் ரிமாண்ட் வச்சுட்டாங்க, ஜெயிலில் உள்ள உட்கார வச்சுட்டாங்க. அப்போ தான் அவருக்கு என்னாரு, நம்மளை விடுதலை பண்ணணுமே அப்படிங்கும்போது பஸ்ஸை கொளுத்தணும், போராட்டம் பண்ணணும், எங்கள் கட்சிக்காரெல்லாம் மாவட்ட செயலாளர்லாம் எங்கன்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாரு உள்ளே இருந்து, கூப்பிடா மாவட்ட எல்லாம் ஜெயிலில் இருக்கான். இவரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அவங்களெல்லாம் கைது, அவருக்கு தெரியும் இவங்களை வச்சு தான் போராட்டம் பண்ண யாருமே இல்லை. அப்புறம் அவர் துடித்த துடி, என் கைதுக்கு எந்த எஃபெக்டும் இல்லைன்னு போயிடுச்சு தமிழ்நாட்டில், ஒரு நம்ம ஆளுங்களை ஒரு 5 பேரை தீக்குளிக்க வைங்கன்னு அவர் சொன்னது. அப்போவே இந்த செய்திகள் வந்தது. நீங்கள்லாம் சின்ன இளைஞர்கள், உங்களுக்கு தெரியாது, தீக்குளிக்க சொல்லுங்கன்னு சொன்னது அவர் தான். அப்போ தான் 5 பேர் தீக்குளிச்சாங்க. 5 பேர் குடும்பம் என்ன ஆச்சுன்னு உதயநிதிக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஏதாச்சும் பண உதவி செஞ்சீங்களா? செலவைக்க வேணாம், அவங்க குடும்பத்துக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சீங்களா? இப்படி இல்லாததையும் பொல்லாததுன்னு தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? கருணாநிதி இருக்கும்போது தீக்குளிக்க சம்பவத்தை வச்சு தான் திரைப்படமே வந்தது. பாரதி ராஜா எண்ணுயிர் தோழன்னு ஒரு படம் எடுத்தார். அரசியல்வாதிகள் தொண்டர்களை எப்படி இதாக தப்பாக யூஸ் பண்ணி தீக்குளிக்க வச்சிடுறாங்க அப்படிங்கிறது அந்த கதை. அப்போ வந்தது இது. ஸோ இதெல்லாம் என்னமோ தொண்டர்களை நீங்கள் மதிக்கிற மாதிரி, உங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்களே நீங்கள் மதிச்சதில்லை, அவங்க தொண்டர்களை போய் எங்கே மதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு கருத்தை சொல்றாரு. மிசா காலத்துல கருணாநிதி அவர்களை பார்க்க விடலை அப்படின்றதுனால திருத்தணி அந்த மாதிரி இடங்களுக்கு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு தொண்டர்கள் போய் கருணாநிதி அவர்கள் சந்திச்சு, அது ஒரு பெரிய ஜோக்கு. அது மொட்டை அடிச்சதும் உண்மை, திருப்பதி திருத்தணிக்கு போனதும் உண்மை. சலூனுக்கு போய் சில பேர் மொட்டை அடிச்சான் திமுககாரன், சில பேர் தான் திருப்பதி திருத்தணிக்கு போனான், மொட்டை அடிச்சதும் உண்மை. ஆனால் கருணாநிதியை பார்க்கறதுக்காக மொட்டை அடிச்சுன்னு சொல்லியது உலகமாக போய். அது என்னன்னா, எமர்ஜென்சி வந்த உடனே கோபாலபுரம் காக்கா ஓட்டா இல்லை, கோபாலபுரம் திருப்பக்கமே யாரும் நடக்க மாட்டாங்க. கருணாநிதி ஒரு ஆள் தான் வீட்டில் இருந்தார், வெளியிலையும் வரமாட்டார், நட்டிக்கு போயிருந்தார். எமர்ஜென்சியில் பிடிச்சி பொழக்கிறாங்க, நம்மளே எதுவும் பண்ணிடுவாங்களான்னு பயந்துட்டு டெல்லிக்கு தூது விட்டுக்கிட்டே இருந்தார். நமக்குள்ளே பேசிக்கலாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறேன். 20 அம்ச திட்டம் இந்திராதி கொண்டு வந்தாங்க. அதில் பெரும்பாலானவங்க நான் தான் நடைமுறைப்படுத்தினேன். 15 தான் பண்ணிட்டேன், நான் 5 பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சமாதானம் தூது விட்டார். இருந்தாலும் இவர்கிட்ட பேசவே பயந்தாங்க. இவருடைய கட்சிக்காரவங்க இரா நெடுஞ்செழியனா அவர் வீட்டு பக்கமே போகல. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? ஒன்று, அவர் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க. அன்பழகன், இரா நெடுஞ்செழியன், KA மதியழகன், இவங்கெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள். அவங்க ஒரு கமிட்டியை போட்டு அவர்கிட்ட என்ன சொன்னாங்க, கருணாநிதியை நீங்கள் கட்சியை விட்டு கட்சி தலைவரை விட்டு விலகிருங்க, கட்சி தலைமைக்கு ஒரு கமிட்டியை போட்டுருவோம், அன்றைக்கி பிஜேபிக்கு போட்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கமிட்டியை போட்டுருவோம். அப்போ தான் இந்திரா காந்திக்கு உங்கள் மேலே உள்ள கோபம் குறையும். ஏன் கோபம் குறையும்னா, இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க, இவர் சீஃப் மினிஸ்டர். இங்கே மந்திரிங்க என்ன பேசுகிறது, ஒரு தமிழ்நாட்டு ஒரு நாட்டு பாரத பிரதமரை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறதுக்குன்னு இது இல்லை. என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்திரா காந்தியுடைய ஹஸ்பண்டே இறந்துட்டாங்க, அவங்க 76 இறந்துட்டாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ மேடையில் திமுக காரங்க கருணாநிதி சொல்லி தான் பேசுகிறேன், நாங்கள் விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டத்துக்கு பென்ஷன் கொடுக்குறோம், இந்திரா காந்தி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அந்த பென்ஷன் கொடுப்போம்னு சொல்லி ஒரு நாட்டு பிரதமரை பார்த்து பேசலாமா? இதெல்லாம் ஐபியில் ரெக்கார்ட் பண்ணி இந்திரா காந்திக்கு அனுப்பணும். இவ்வளவு கேவலமாக யார் பேசுகிறது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் உதைக்கணும்னு முடிவு வந்தாங்க. இப்போ கருணாநிதி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, தனிமைப்படுத்தப்பட்டார். யார் யார்கிட்டையோ போய் உதவி கேட்டார், எங்கேயுமே அவருக்கு உதவி கிடைக்கும். அப்போ 73 காமராஜ் உயிரோடு இருக்கார், 76 தான் எமர்ஜென்சி. ஆனால் காமராஜர் உயிரோடு இருக்கும்போதே இந்திரா காந்திக்கு எதிராக காமராஜர்கிட்ட ஒரு தூது விட்டார். அப்போ அவர் சொன்னார், இந்திரா காந்தி செய்வது எதுவும் எங்களுக்கு பிடிக்கல, ஆனால் உங்களை நம்ப நான் தயாராக இல்லை, உங்கள் கூட சேர மாட்டேன்ட்டு. இதே மாதிரி 76 அவர் யாருமே சப்போர்ட் பண்ணலை, பார்க்கவே ஆள் வரல. அப்போ திமுக காரனை பூரா தேடினாங்க, எமர்ஜென்சியில் போட. திமுக காரன் பூரா துண்டை காணோம் துணியை காணான்னு ஓடி எங்கடா ஓடலான்னு பார்த்தான். இந்த குற்றவாளிகள் பூரா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போலீஸ் தேடுதுன்னா மொட்டை அடிச்சிடுவான், மீசை எடுத்துடுவான். போலீஸ் பிடிக்க வந்தாலும் அடையாளம் தெரியாது.
அது மாதிரி போலீஸுக்கு பயந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவான் எமர்ஜென்சியில்னு பயந்து மீசையை எடுத்துட்டு மொட்டை அடித்தவன் 3/4 பேர் சலூனில் போய் அடித்தான். சில பேர் தான் திருப்பதிக்கும் இதுக்கு வந்து திருத்தணிக்கும் பகுத்தறிவாதின்னு சொன்னவன்லாம் படையெடுத்து போய் கோயிலில் போய் மொட்டை அடித்தான். இதுக்காகத்தான் மொட்டை அடிச்சாங்களே ஒளி இவங்க தாத்தாவை பார்க்க மொட்டை அடிச்சா கோபாலபுரத்தில் கூட்டம் எழுதியிருக்கணுமே. இப்போ உதயநிதியை கேட்டு பார்க்க சொல்லுங்க, 1976 எமர்ஜென்சியில் உங்கள் கோபாலபுரத்துக்கு எத்தனை பேர் வந்தான்னு கேளுங்க. ஒருத்தன் எட்டி பார்க்கல. ஆனால் அவர் சொல்றாரு எங்கள் தாத்தாவை பார்க்கறதுக்காக மொட்டை அடிச்சாங்கன்னு. பொய்யான தகவல் சொல்றாரு. எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இளைஞர் கூட்டம்ங்கிறதுக்கு தான் அந்த பழைய கதையை சொல்றேன். இது மாதிரி இந்த மிசால வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து கைது செய்யணும் அப்படின்ட்டு போலீஸ் வரும்போது அவர் இங்கே இல்லை அப்படின்றது, அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் வரும்போது கருணாநிதி அவர்கள் தான் முன் வந்து அவரோட கைதை நடத்தினார். இல்லை இல்லை இல்லை, அதாவது எல்லாமே அப்பட்டமான பொய். அதுவும் கருணாநிதியை ஃபோன் பண்ணி ஸ்டாலின் வந்திருக்காரு. கருணாநிதி ஃபோன் பண்ணி ஸ்டாலின் வந்துட்டாரு, கைது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்ன இந்த அப்பட்டமான பொய். 2001 கருணாநிதியை கைது பண்ண போலீஸ் போனாங்க. அப்போ கருணாநிதி என்ன பண்ணாரு தெரியுமா? ராஜாஜி அம்மாள் வீட்டில் இருந்தார். போய் உள்ளே போட்டாங்க. டாப் சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. கருணாநிதிக்கே தெரியாது. இன்னைக்கு கைது பண்ணுவாங்க. உள்ளே வந்த உடனே இன்னைக்கு பையனுக்கு ஸ்டாலின் வந்துட்டான் கைது பண்ணிட்டு போங்கன்னு சொன்னவர் அன்னைக்கு 2001 என்னை கைது பண்ண வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு வாங்கன்னு போலீஸோட வர வேண்டியது தானே. நான் பாத்ரூம் போகணுன்னு உள்ளே போனார். மொபைல் ஃபோனோடு போயிட்டார். பெரிய தலைவர் அவரை செக் பண்ண முடியாமல் விட்டாங்க. பாத்ரூமில் போய் முரசொலிமாறனுக்கு ஃபோன் பண்ணி நான் கைது பண்ண இருக்காங்க, சீக்கிரம் ஆளை கூட்டிகிட்டு வான்னு சொன்னார். கைதுக்கு பயப்படாத ஒரு ஆள் தான் எதுக்கு சொல்லணும். சரி உங்களை கைது செய்கிறேன்னா வரமாட்டேன்ட்டாரு. கையை பிடிச்சாங்க, காலை பிடிச்சாங்க, வேஷ்டியை வந்தது தலைக்கு மேலே தூக்கிட்டு இந்த ஊர்வலம் வந்த மாதிரிலாம் அவர் தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ இன்னும் இவர் ஸ்டாலினை பிடிச்சிட்டு போகணும்னு சொல்கிற ஒரு ஆள் தான். அன்றைக்கி அவர் ஒத்துழைச்சிருக்கணும்ல. நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலினை பிடிக்க வந்தாங்க. வீட்டில் இருந்தார், பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சி கொண்டு போகும்போது அடித்தாங்க. கருணாநிதி கண்ணை மூடிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி அடிக்காதீங்க கொண்டு போங்கன்னு சொன்னார். இதுதான் நடந்தது. இவங்க சொல்கிறபடிக்கு வாங்க நாளைக்கு பிடிச்சி கொடுக்குறேன். இதெல்லாம் அப்பட்டமான பொய் சொல்லுறதுக்கு உங்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும். அதுவும் கருணாநிதி உள்ளவர்களுக்கு சொல்லியோ கொடுக்க முடியாது. அது மாதிரி இப்போ பேரனாதே ஒளியில் வந்துட்டார். யாரும் சொன்னாங்களா இல்லை எவராக இட்டு கட்டி சொல்கிறாராங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ பிற கட்சிகள் சொல்லுவாங்க மிசால ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படலை. ஏன்னா ரெக்கார்டில் ஸ்டாலின் அவர்கள் பேர் இல்லை. மிசா காலத்தின் போது கைது செய்யப்பட்டாரே தவிர மிசாவில் கைது செய்யப்படலை அப்படின்னு இருக்கு. அதாவது மிசால கைது பண்ணதை சில பேரை ரெக்கார்ட் பண்ணாங்க, சில பேரை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். மற்றவங்களையும் என்ன பர்பஸ்க்கு கைது பண்ணாங்கன்னா குறிப்பிட்ட குற்றத்துக்காக யாரையுமே கைது பண்ணலை. எல்லாரையுமே மிசா காலத்தில் நடந்ததுன்னா இந்த அரெஸ்ட் ஆகுது. இந்த மீசா டைமில் எமர்ஜென்சி அரெஸ்ட் மாதிரி பண்ணாங்க எல்லாத்தையும். அது மாதிரி தான் பண்ணாங்க. அதில் இவங்க ஸ்டாலின் பேரை ரெஜிஸ்டரில் குறிச்சாங்களா இதுங்கிறது அது ரெஜிஸ்டரில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ரெஜிஸ்டர் தொலைஞ்சு போயிருக்கலாம். நாங்கள்லாம் கண்ணால் பார்த்தோம். மீசா டைமில் தான் அரெஸ்ட் பண்ணோம். இப்போ சிட்டிபாபு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன குற்றம்னு சொல்லுங்கள். சிட்டிபாபுக்கு யாருக்குமே குறிப்பிட்ட குற்றம்னு இல்லை. அந்த காலத்தில் அரெஸ்ட் பண்ணதுனால மீசா அரெஸ்ட் அது அவ்வளோதான். அப்படிதான் இது அனுப்புனாங்க. இவர் அந்த டைமில் நிறைய குற்றச்சாட்டு வந்தது. அப்போ நான் காவல்துறையில் சேரலை. அப்போ நான் இதில் இருந்தேன், கல்லூரியில் சேர்ந்த சமயம் நான் இல்லை. ஆனால் நான் காவல்துறைக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து பார்த்து எதற்காக பண்ணாங்கும்போது இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஸ்டாலின் மேலே போலீஸ்காரவங்கெல்லாம் ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க. அந்த கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காக போலீஸ் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்கள பதவியில் இருக்கும்போது நீங்கள் அவமானப்படுத்தினீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு டைம் வரும்போது அதை காட்டுவாங்க. அதனால தான் போலீஸ் யாரும் பகிச்சிக்க மாட்டாங்க. எந்த நேரத்தில் எப்படி இதாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எப்போ பவர் வரும்னு சொல்லணும். போட்டால் என்கவுண்டரே போட்டு விட்டுருவாங்க. அதனால பயப்படுவாங்க. அதனால ஸ்டாலின் மாணவ பருவத்தில் கல்லூரி இதில் அவர் செஞ்ச சில விஷயங்கள் காவல்துறைக்கு எதிராக சில அதிகாரிகளுக்கு எதிராகலாம் இருந்தது. அதுக்கு பழிவாங்கும் இதில் தான் கூப்பிட்டு அதிகமாக அடித்தான். அதோட இவர் பிடிச்ச உடனே திமுக காங்கிரஸ்காரங்க போட்டு கொடுத்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொன்ன உடனே இந்திரா காந்தி சொல்லிட்டாங்க எங்கள் காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்ட்டாங்க. இவங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. வித்யாசாகர்கிட்ட சாருமே ஏதோ பண்ணார், இவர் ஏதோ பண்ணார்லாம். இவங்க இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் அவர் அடித்தார். யாருக்கும் குற்றம் நிரூபிக்கலாம் படலை. யார் யாரும் என்ன பண்ணாங்க அத்துமீறல் அதற்கு போட்ட அடி தான். அப்படி தான் அடித்தாங்க. முரசொலிமாறனுக்கு கூட விழாயம்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. உலக முரசொலிமாறன் இவங்கள மாதிரி மோசமானவர் இல்லை. இந்த ஸ்டாலின் கருணாநிதி குடும்பம் மாதிரி அவர் கொஞ்சம் டீசெண்டானார். இந்த லோ கிளாஸ் இதெல்லாம் போய் பண்ண மாட்டார். அப்படி இருந்துமே இவர் கருணாநிதியின் மருமகன் இவங்கெல்லாம் அது பண்ணாங்கன்னு சொல்லி இது பண்ணி அப்போ எம்ஜிஆருடைய எஃபெக்டும் நிறையா இருந்தது. எம்ஜிஆரை கட்சி விட்டு வளர்க்குனாங்க.
அவருக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இவருக்கு எதிராக இருந்தது. அதை வச்சு தான் அவருக்கு இதில் வந்து பழிவாங்கும் அடிப்படையில் காங்கிரஸ் உங்களோட தலைவர்களுடைய தூண்டுதலில் தான் அடித்தாங்க. அன்னைக்கு ஸ்டாலின் அடிக்க சொன்னதுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் தான் காரணம். இன்னைக்கு அதே காங்கிரஸோட வெக்கம் இல்லாமல் போய் கூட்டணின்னு வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியோட ஃபோனில் பேசுகிறாரு. நீங்கள் சைக்கிள் அமெரிக்காவில் ஓட்டுறீங்க, நான் இங்கே சைக்கிள் ஓட்டுறேன், 2 பேரும் வந்த உடனே கார் ரேஸ் மாதிரி சைக்கிள் ரேஸ் ஒன்று வச்சுக்கலாம், நம்ம 2 பேரும் ஓட்டலாம்லாம் பேசிக்கிறாங்க. அன்னைக்கு பழசெல்லாம் மறந்துட்டாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திமுகவிற்கு பங்கு உண்டுன்னு ஜெயின் கமிஷன் சொன்னாங்க. உடனே இவங்க சொன்னாங்க நம்ம சோனியா காந்தி இவங்களை மந்திரி சபையில் இருக்கக்கூடாது, உங்களை தூக்குங்கன்னு சொன்னாங்க. 1999 நடந்த விஷயம். தூக்குங்கன்னா 96 இல்லை 89 to 91 அந்த அதாவது காங்கிரஸுடைய சப்போர்ட்டோட ஒரு கூட்டணி மந்திரி சபை இருந்தது. அப்போ வந்து சோனியா காந்தி திமுக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே சோனியா காந்தி 2004 கூட்டணி ஆட்சி வரும்போது அதே திமுக எந்த திமுக வெளியேற்றணும்னு சொன்னால் அதே திமுகவில் திமுகவை காங்கிரஸ் மந்திரி சபையில் சேர்த்துட்டாங்க. ஸோ எப்போவுமே காங்கிரஸ் வந்து முன்னுக்கு பின்முறைனா இது பண்ணுவாங்க. இன்னைக்கு எதிர்த்தாங்க. இன்னைக்கு பாருங்கள், இவங்க தான் உதைக்க சொன்னாங்க. அவங்களே வந்துட்டு கூட்டணியாக இதில் வந்துட்டு காங்கிரஸ் கூட்டணின்னு சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து போட்டிடுறாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு வெட்கக்கேடான விஷயம். மீசா காலத்தில் வந்து திமுகவும் காங்கிரஸும் எதிரிகளாக தான் இருந்திருக்காங்க. அவர்களால் இங்கே கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அப்படி விரோதிகளாக இருந்தவங்க எப்படி இப்போ இந்த காலத்துக்குள்ள வந்து இவ்வளோ பெரிய கூட்டணியில் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் இனிப்பு கொடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் எப்படி வந்தது? அதாவது மீசாவில் வந்து இந்திரா காந்தி வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் அடிவெல்லாம் வாங்கினாங்க. குறிப்பிட்ட அதாவது யார் மேலே அலிகேஷன் இருக்கோ குற்றச்சாட்டுகள் இருக்கோ அவங்கள தான் போட்டாங்க, பிடிச்சாங்க. எல்லாரையும் பிடிக்கல. எம்எம்எல் லஞ்சம் வாங்கினா ஒருத்தர் மேயராக இருந்தார் சென்னைக்கு. அப்போ மஸ்டர் ரோலுங்கிற ஊழல்லாம் நடந்தது. அவர் மேலெல்லாம் குற்றச்சாட்டு கொண்டு போனாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி தான் குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு தான் பண்ணாங்க. ஆனால் குற்றச்சாட்டு முடிஞ்சு மீசாலேருந்து அவங்க வெளியில் வரும்போது கருணாநிதி தப்பு பண்ணவங்கள தான் முடிச்சாங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இன்னுமே உங்கள் பேருக்கு முன்னாடி மீசாங்கிற வார்த்தையை சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போய் அடி வாங்கின குரூப்லாம் மீசா ஸ்டாலின், மீசா கணேசன், மீசா சிட்டி பாபுன்னு ஒவ்வொருத்தரும் மீசாங்கிறத இனிஷியலாகவே போட்டான். ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆட்சியில் இந்திரா வந்து தோற்று போயிட்டாங்க. எலெக்ஷனில் தோற்றோடனே பிரதமரை விட்டு போயிட்டாங்க. அப்போ மதுரைக்கு வந்து இந்திரா காந்தி ஒரு இதுக்காக வந்தாங்க கூட்டத்துக்கு. அப்போ காங்கிரஸ் சார்பாக வந்தாங்க. இந்திரா காந்தி வரும்போது இப்போ நெடுமாறன்னு ஒரு சீனியர் இருக்கார், பெரிய தலைவர். அவர் காங்கிரஸில் இருக்கார். அவர் வந்து இந்திரா காந்தி கூடவே மீட்டிங் முடித்தோடனே இந்திரா காந்தி ஊர்வலமாக பொதுமக்களை பார்க்க வந்தாங்க. இதை திமுக முதலே தெரிஞ்சுக்கிட்டு கருணாநிதி கம்பு, கத்தி, அருவாள் எல்லாத்தையும் திமுககாரன் ஒரு 400-500 பேரை ரெடி பண்ணி இந்திரா காந்தி வழியில் வரும்போது மக்களை பார்க்க வரும்போது அடிங்கன்னு சொல்லிட்டான். இதை காங்கிரஸ் எதிர்பார்க்க. அப்போ அப்படி வெளியில் வரும்போது இந்திரா காந்தி மேலே கல், அரிவாள், கம்பு இதெல்லாம் போட்டு அடித்தான். அப்போ நெடுமாறன் தான் கூட இருந்தவர் தலையணையை வச்சு எல்லா அடியும் அவர் வாங்கிட்டு இவங்க தலையிலன்னா அந்த தலையணையை வச்சு மறைச்சு காப்பாற்று. இந்திரா காந்தி நேர டெல்லிக்கு போகும்போது என்ன பண்ணாங்க, நெடுமாறனை கூப்பிட்டாங்க. இங்கே ஒரு செய்தியாளர்கள் பேட்டி வச்சு அதில் சொன்னார், நான் உயிர் படைச்சது காரணமே வருதான், இல்லைன்னா கருணாநிதி அவர்கள் கூலிப்படையை வச்சு என்னை கொண்டு இருப்பார், கல்லையும் இதையும் வச்சு என்னை அடித்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கருணாநிதி அறிக்கை விடும்போது மிசாவை ஏவி விட்ட பிசாசு அடிக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொன்னார். அந்த மிசாசை ஏவி விட்ட பிசாசைன்னு அவர் சொன்னது வந்து இந்தியா பூரா வந்தது. ஆனால் கரெக்டாக 2 வருஷம்தான் ஆச்சு. 1980 அவர் காலிலேயே போய் கருணாநிதி விழுந்தார். உங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறேன், எம்ஜிஆர் அந்த பக்கம் போயிட்டாருன்னு காலில் விழுந்துட்டார். அப்போ காலில் விழுந்த உடனே இந்திரா காந்தி பழசெல்லாம் மறந்துட்டு கூட்டணி சேர்ந்தார். அப்போ நெடுமாறன் என்ன சொன்னார், இந்திரா காந்தி அவர்களே பெரிய தப்பு பண்ணுறீங்களே, உங்களுக்காக என் உயிரே போயிருக்குமே, இப்படி அடித்தாங்களே, அவங்களோட போய் நீங்கள் கூட்டணி சேரலாமா அப்படின்னு சொன்னால் இந்திரா காந்தி கேட்கல. உடனே அன்னைக்கு விலகினார் காங்கிரஸை விட்டு நெடுமாறன். அப்படி இருந்தது உங்கள் பகை. அப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, என்னடா மிசாசையை விட்ட பிசாசைன்னு சொன்னார், இப்போ கூட்டணி வைக்கிறாரு, இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு அவர்கிட்டே போய் மைக்க நீட்டினாங்க.
என்னங்க பிசாசுன்னீங்க விசாவை விட்டாங்க, நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு. நாட்டில் நிலையான ஆட்சி இல்லை, அதனால் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு முடிச்சார். அவள் கொஞ்சம் கூட மாணவ ரோஷம் இல்லாமல் அவளை இவங்களும் தொடச்சி போட்டாங்க, இந்திரா காங்கிரஸும் தொடச்சி போட்டு அதுக்கப்புறம் தான் இது கூட்டணி வந்தாங்க. அதுக்கு பிறகும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கருணாநிதி மேலேயும் திமுக மேலேயும் சந்தேகம் உண்டு. சந்தேகத்தை எழுப்புனது தனியால் இல்லை, ஜெயின் கமிஷன். ஜெயின் கமிஷன் ஒரு கமிஷன் அமைஞ்சாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இப்போ சிபிஐ சில பேர் பிடிச்சிருக்காங்களா, அவங்க உண்மையான குற்றவாளியாங்கிறதுக்காகவே கமிஷன் வச்சாங்க. கமிஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, இதில் திமுகவுக்கு தொடர்பு இருக்கிறது, கருணாநிதியை விசாரிக்க வேண்டும்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராஜீவ்காந்தி சாகுற அன்னைக்கு, குண்டு வச்சு சாகுற அன்னைக்கு நைட்டு மீட்டிங், அதுல பகல்ல 10-11 மணிக்கு கருணாநிதி மீட்டிங் இருந்தது. கருணாநிதி அந்த மீட்டிங்கை ரத்து செய்தார். அப்போ ஜெயின் கமிஷன் என்ன சொன்னா, இந்த கொலை பண்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமோன்னு சந்தேகமா இருக்கு, அதனால கருணாநிதியை விசாரிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்போ ஆட்சியில கூட்டணி ஆட்சி இருந்தது. அப்போ காங்கிரஸ் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோனியா காந்தி திமுக பதவியை விட்டு தூக்குங்க, மந்திரி பதவியை விட்டு, என்னுடைய கணவர் கொலையில அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஜெயின் கமிஷன் சொல்லிச்சுன்னு சொல்லி அதன் அடிப்படையில் எல்லா மந்திரிகளையும் தூக்குனாங்க. ஆனால் கொஞ்ச நாள் 2004 அதே காங்கிரஸ் கருணாநிதியோட கையொத்து கூட்டணி அமைச்சு எல்லாத்தையுமே தூக்கி போட்டாங்க. கருணாநிதியை கூப்பிட்டு ஜெயின் கமிஷன் விசாரிக்க வேண்டும்னு சொன்னதை சோனியா காந்தி ஆட்சியில் இருக்கும்போதே அதை நடைமுறைப்படுத்தலை. கருணாநிதியை கடைசி வரை அவங்க விசாரிக்கவே இல்லை. இப்படி நம்பிக்கை துரோகம் இந்திரா காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் பல நம்பிக்கை துரோகங்களை செய்தவர் தான் கருணாநிதி. அவங்களோட கைகோத்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் அவங்களுக்கு துதிப்பாடுறது வெக்கக்கேடான செயல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பெறுவதற்கு ரொம்ப நன்றி.